நெல்லை மாவட்டத்தில் வறட்சியால் பாதிக்கப்பட்ட விவசாய நிலங்களை அமைச்சர்கள் குழு ஆய்வு மேற்கொண்டது. ஆய்வு திருப்தி அளிக்கவில்லை என்று விவசாயிகள் வருத்தம் தெரிவித்துள்ளனர். தமிழகத்தில் சென்னை தவிர மற்ற அனைத்து மாவட்டங்களும் வறட்சியால் பாதிக்கப்பட்ட மாவட்டங்களாக முதல்வர் ஜெயலலிதா அறிவித்தார். மேலும் பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு உரிய இழப்பீடு வழங்கவும் உத்தரவிட்டுள்ளார். வறட்சியால் பாதிக்கப்பட்ட பகுதிகளை ஆய்வு செய்து அறிக்கை சமர்ப்பிக்க நிதியமைச்சர் பன்னீர்செல்வம் தலைமையிலான 7 பேர் கொண்ட அமைச்சர் குழு ஒன்றையும் தமிழக அரசு நியமித்தது. டெல்டா மாவட்டங்களில் தங்களுடைய ஆய்வை மேற்கொண்ட இந்த குழு வியாழக்கிழமை அன்று நெல்லை மாவட்டத்தில் தங்களுடைய ஆய்வு பணியை நடத்தியது. நெல்லை சட்டசபை தொகுதிக்கு உட்பட்ட மானூர் யூனியன் கானார்பட்டியில் வறட்சியால் வறண்டு போய் அறுவடை செய்ய முடியாமல் காய்ந்து கிடந்த நெற்பயிர்களை பார்வையிட்ட அமைச்சர்கள் குழு விவசாயிகளிடம் குறைகளையும் கேட்டறிந்தனர். இந்த வருஷமும் மழை வந்துருமே நினைச்சிட்டு ஆசைப்பட்டு அதிகமாக கொஞ்சம் பயிர் வச்சோம். மழை இல்லாமல் போயிடுச்சு. நம்ம பயிர் கடன் நகை கடன் எல்லாம் வச்சுதான் அதை செஞ்சோம். அது தள்ளுபடி பண்ணினா உங்களுக்கு கொஞ்சம் நல்ல வசதியாகவும் இருக்கும். இதைத் தொடர்ந்து தேவர்குளம் சங்கரன் கோவில் தொகுதிக்கு உட்பட்ட விஜயரங்கபுரம் பகுதியில் தங்களுடைய ஆய்வை மேற்கொண்டு ராஜபாளையம் வழியாக தேனி சென்றனர். 2 மணி நேரத்திற்குள் தங்களுடைய ஆய்வை முடித்துவிட்டு சென்ற அமைச்சர்கள் குழு மீது விவசாயிகள் கடும் அதிருப்தி அடைந்துள்ளனர். அமைச்சர்கள் பார்வையிட்ட பகுதிகள் எதுவுமே அணை, குளம் பாசன நிலங்கள் இல்லாமல் மானாவாரியாக எப்போதாவது மழையை நம்பி பயிரிடப்படும் பகுதிகள் என்றும் அமைச்சர்களிடம் முறையிடுவதற்கும் கருத்துகள் கேட்பதற்கும் விவசாய சங்க பிரதிநிதிகள் அழைக்கப்படவில்லை என்றும் விவசாயிகள் புகார் தெரிவித்துள்ளனர். நெல்லை மாவட்டத்தில் வறட்சியால் பாதிக்கப்பட்ட அத்தனை விவசாயிகளை கூட்டப்படவும் இல்லை, நாங்கள் கருத்து தெரிவிக்கவும் இல்லை. சுமார் 80% மேற்பட்ட நெல்லை மாவட்டத்தில் அத்தனை விவசாய நிலங்களும் வறட்சியில் பாதிக்கப்பட்டதை அவங்க கணக்கெடுப்பு நடத்தவே இல்லை. அதிகாரிகளும் அவங்க ஒரு பிக்னிக் பொழுதுபோக்குக்காக வந்த மாதிரி தான் வந்திருக்க மாதிரி நடுநிலை விவசாயிகள்லாம் ஒட்டுமொத்தமாக நல்லா கருதுகிறாங்க. 2 மணி நேரத்திற்குள் தங்களுடைய ஆய்வை முடித்துக் கொண்ட அமைச்சர்கள் விவசாயம் பாதிக்கப்பட்ட பகுதிகள் குறித்தும் விவசாயிகளுக்கு வழங்க உள்ள நஷ்டஈடு குறித்தும் எவ்வித பதிலும் அளிக்கவில்லை. இந்த நிகழ்வு விவசாயிகளிடம் மேலும் வருத்தத்தை ஏற்படுத்தியது.